டிஆரோட டைலாக்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்போ இந்த டெட் எக்ஸாமில் 1 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். இது எப்படி பேசுவார்? இது பாயும் புலி பதுங்கும் புலி அந்த ரைமிங் வேர்டோட பேசுவாரா? அதே தான். ஸ்டியூ ஃபேன்சி ஹவு லெக்ஸ் வைட் ஆர்ம்ஸ் லுக்டு பிஹைண்ட் அஸ் இஃப் யூ டு பேலன்ஸ் த ப்ராண்ட் ப்ரவ் அப்ரெசிவ் வித் இட்ஸ் மைண்ட். ஆக்சுவலாக நமக்கு கொடுத்துருக்குற இந்த லாஸ்ட் லைனில் 2 லைன் இருக்குது. அதில் அதை சிங்கிள் லைனாக கொடுத்துட்டாங்க. அதை நாம் தான் செப்பரேட் பண்ணிக்கணும். அஸ் இஃப் டு பேலன்ஸ் த ப்ராண்ட் ப்ரவ் இது வரைக்கும் ஒரு லைன், ப்ரெயின் ப்ரவ் வரைக்கும் ஒரு லைனு. நெக்ஸ்ட்டு அப்ரெசிவ் வித் இட் மைண்ட் இது ஒரு லைன். சரிங்களா? டோட்டலாக 4 லைன். இதில் லாஸ்ட்டாக பாருங்கள், ஹவு பிஹைண்ட், இங்கே பிஹைண்ட் இருக்கா, பிஹைண்ட் ப்ரவ் மைண்ட் இது 4 இருக்கா. இது 4 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஹவு ப்ரவ் ரெண்டும் ரைமிங்காக இருக்கா, அப்போ இதுக்கு ஏ கொடுத்துக்கலாம். அப்போ இந்த ப்ரவ் இதுக்கும் ஏ கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பிஹைண்ட் மைண்ட் இது ரெண்டும் ஒரே மாதிரி ரைமிங்காக இருக்குங்களா, அப்போ பிஹைண்டுக்கு பி கொடுத்துப்போம். ஏன்னா ஒரே மாதிரி இருக்குது. இந்த மைண்டுக்கும் பி. அப்போ இது ஆன்சர் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு ஏ பி, நெக்ஸ்ட்டு இங்கே போகக்கூடாது. இந்த லைன் முடிஞ்சு தானே இந்த லைன் வருது. அப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போ ஏபி ஏபி. புரியுதுங்களா? கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.